மீனராசி ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 6ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் உங்களுடைய எதிர்ப்புகள் குறையும், நோய் நொடிகள் எல்லாம் குறையும், கடன் சுமையெல்லாம் குறையும். 12ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானால் செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் அந்த 12ஆம் இடத்தை குரு பகவானும் பார்ப்பதால் அந்த செலவுகள் நல்ல செலவுகளாக இருக்கும். நீங்கள் வெளிநாடு செய்வதற்கு ஏதேனும் முயற்சிகள் செய்தால் வெளிநாடு செய்வதற்குரிய முயற்சிகளை செய்து கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஆரம்ப கால தடைக்கு பின்னரே நடந்து சேரும். ஆரம்ப காலத்துல முயற்சிக்கு தடை வருதுன்னு சொல்லி பயப்படக்கூடாது. ஆரம்ப காலத்துல தடை வந்து பிறகு சுபமாகும். மீனராசிக்காரங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆரம்ப காலத்தில் முட்டுக்கட்டைகள் வந்து பிறகு 6ல் உள்ள கேது பகவானால் அனைத்துமே நீங்கப்பட்டு விடும். உங்களுடைய 8ஆம் இடத்தை கேது பகவான் பார்ப்பதால், இது குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய மனச்சஞ்சலங்கள் எல்லாம் குறையும். நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தோல்விகளில் இருந்து வெற்றி பெறுவீர்கள். மனச்சஞ்சலங்கள் குறையும். உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறார், குரு பகவானும் பார்ப்பதால் வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் அது நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என சனி பகவானும் பார்க்கிறாரு, குரு பகவானும் பார்க்கிறார். அதனால வேலைப்பளு அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகரிக்கிறேன் என்று பயப்பட வேண்டாம். வரக்கூடிய வேலையெல்லாம் இழுத்து போட்டு கொண்டு செய்யுங்கள், அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். 4ஆம் இடத்தில் உள்ள குரு பகவானால் உங்களுக்கு நினைத்த நேரத்தில் சாப்பிட முடியாமல் போய்விடும். உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உறவினர்களால் உங்களுக்கு சிறிது சிறிது தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. தாயாரனுடைய உடல் நலத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மீனராசிக்குரியது. மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டியது, ஆரம்ப கால முயற்சியில் வரக்கூடிய தடைகளை எண்ணி உங்களுடைய முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது. தொடர்ந்த முயற்சியினால் பலன் உண்டு. நன்றி.